ஹலோ மை டியர் பியூட்டிஃபுல் சோல்ஸ். காலையில் ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஒரு யங் ட்வின் ஃப்ளேம். ஸோ ரொம்ப யங்காக இருக்காங்க. ஸோ டிஎஃப் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு. யார் டிஎம் யார் டிஎஃப் யாருன்னு தெரியாது. பட் எனிவே ஒன் ஆஃப் தம் மேரி பண்ணி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம், அதனால தான் அவசரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க மெசேஜை. எவ்வளோ அழகாக அங்கேயே கிளியராக நீங்களே சொல்லிட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்குது. அந்த ஃபியரில் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? யூ வில் மேனிஃபெஸ்ட் தட். அந்த ஃபியரை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஜேர்னியில் போனீங்க அப்படின்னா உங்கள் ஃபியர் என்னவோ அது நடக்கும். ஸோ சரண்டர் அண்ட் ட்ரஸ்ட். அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணுங்கள். எது எனக்கு நல்லதோ அது நடக்கும் அப்படிங்கிறத ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் சரண்டர் டு காட். ஏன்னா கர்மா பாக்கி இருந்தது அப்படின்னா உங்களோட கர்மாவையும் யுவர் பார்ட்னர் வில் ஒன்லி சால்வ் இட். அதை அபாலிஷ் பண்ணுறது அவங்க தான். ஸோ இஃப் தேர் இஸ் அ கர்மா, அந்த கல்யாணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஆனால் எங்கேயுமே நம்ம கண்ட்ரோலில் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் ஜேர்னி வில் நாட் எண்ட். நம்ம மனசில் அந்த ஃபியர் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை மேனிஃபெஸ்ட்டும் பண்ணுவோம், திரும்ப பெயினில் போயிட்டே இருப்போம். ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ ஹியர் இஸ் சரண்டர் டு காட். இதை மனசில் சொல்லிக்கோங்க, கடவுள்கிட்ட சொல்லிவிடுங்க, இது என்னோடய ஆசை, ஆனால் எனக்கு எது நல்லதோ அதை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் சரண்டரிங் இட் டு யூ. என்ன நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுற மனநிலையில் நான் இருக்கேன். சும்மா சொன்னால் போதாது, அதை மனசில் நல்லா யோசித்து திரும்ப 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 ரிப்பீட்டடாக யோசித்து அதை நடந்தாலும் நான் அதை தாங்கிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனசை கொண்டு வரணும். அப்போ தான் சரண்டர் பண்ண முடியும் நம்மளால். ஸோ அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் சரண்டர் பண்ணுங்கள். நீங்கள் யங் சோல்ஸ் இந்த மாதிரி பேசுகிறீங்க. அப்போது எங்களை மாதிரி உள்ளவங்க ஆல்ரெடி மேரிட் பீப்புள். ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ வி ஹேவ் ஆல்சோ சரண்டர்ட். உங்களை விட டிஃபிகல்ட்டான ஸ்டேஜ் எங்களுக்கு. வி ஹாவ் அ ஃபேமிலி. ஸோ கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷனை நம்ம பயந்தோம் அப்படின்னா திஸ் ஜேர்னி வில் நாட் மூவ் ஃபார்வர்ட். ஏன்னா இந்த சோல் ஜேர்னி எதுக்கு வருது தெரியுமா? கண்டிஷன்ஸை எல்லாம் எடுத்து போட்டுட்டு அண்ட் அகெயின் இட்ஸ் கிளியர்லி டீச்சிங் அஸ் தட் எதுவுமே உன் கையில் இல்லை, எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோட கையில் தான். ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்மளால் பிளான் பண்ணவும் முடியாது. நான் நினச்சா இந்த மாதிரிலாம் நடத்திடுறேன் அப்படின்னு நினைக்கவும் முடியாது. ஸோ அங்கே கடவுளோட லெசனே யூ டோன்ட் ஹாவ் டு பிளான் யுவர் லைஃப். நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எது நல்லதோ அதை நான் தருவேன், நீங்கள் ரொம்ப யோசித்து கஷ்டப்படாதீங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஐ திங்க் மை மெசேஜ் இஸ் கிளியர். ஓகே, டேக் கேர், பாய்.